Hi friends, welcome to Bubbly Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா fish fry எப்படி செய்ய போறோம்ங்கறத. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Fish fry செய்யிறதுக்கு நான் இந்த மாதிரி 6 pieces மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத கோட் பண்ண மசாலா என்னென்ன தேவைங்கறத வாங்க பார்க்கலாம். mixi ஜார்ல 1 tablespoon chilli powder ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 tablespoon மஞ்சள்தூள், 1 tablespoon மிளகுத்தூள், 1 tablespoon சீரகத்தூள், அப்புறம் 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் இது கூட 1 tablespoon சோள மாவு, 1 tablespoon லெமன் ஜூஸ், அப்புறம் 1 tablespoon குக்கிங் ஆயில். இதை எல்லாத்தையும் நம்ம ஃபைனலாக இது கூட நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணி இதில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம மசாலாலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒவ்வொரு ஃபிஷ் பீசஸாக எடுத்து ஆட் பண்ணி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கோட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 1 hour நாம் ஊற வச்சுப்போம். மினிமம் 1 hour, மேக்ஸிமம் 3 to 4 hours நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாவோட டேஸ்ட் இந்த ஃபிஷ்ஷில் இறங்கி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது எல்லா பீசஸையும் நம்ம கோட் பண்ணியாச்சு. இதை ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 1 hour ஆயிடுச்சு. நம்ம இது போல் ஒரு நான்ஸ்டிக் தோசை தவாவில் 3 tablespoon ஆயில் விட்டுருக்கோம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு ஃபிஷ் பீசஸாக நம்ம எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம ஆயில் அதிகமாக இல்லாமல் தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப கம்மியான ஆயிலில் தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை நம்மளுக்கு ரெடியாக போகுது. நான் இப்போ இந்த ஆயிலில் 3 ஃபிஷ் பீசஸ் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. நாம் ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். பார்த்து மெதுவாக திருப்பி போடுங்க எல்லா ஃபிஷ் பீசஸையும். இப்போ நான் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன். பாருங்கள், எந்த மசாலாவும் பிரிஞ்சு வரல, எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குன்னு. இதை மறுபடியும் ஒரு 5 minutes பேக் சைடில் வேகிறதுக்காக வேக விடப்போம். சேம் மீடியம் ஹீட்லேயே வச்சு மறுபடியும் இதை ஒரு 5 minutes குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா ஃபிஷ் பீசஸையும் இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப கம்மியான ஆயிலில் எந்த மசாலாவும் பிரிஞ்சு வராமல் ரொம்ப சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட் ரெசிபிக்கு நம்ம பப்ளி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.